எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவான்ட்ஸாப். ஸோ ஐ ஹோப் நீங்கள் தமிழ் வீடியோஸ்லாம் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திருப்பி தமிழ் வீடியோஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இன்னித்து டாபிக் என்னதுனாக்கா ஒரு ரொம்ப ஷார்ட் கன்செப்ட், ஒரு 5 நிமிஷத்தை நம்ம இந்த வீடியோவை முடிச்சிருவோம். தட் இஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஆப்ஷன்ஸ் ஏன் 0 ஆயிடுறது. கரெக்டாக நம்ம போட்ட பணம் எல்லாம் எக்ஸ்பைரி அன்னைக்கு போயிடுறது. கரெக்டா, நம்மளோட பணம் வருது இல்லை. ஸோ அதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அண்ட் எப்படி நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் அ நேக்கட் கால் நம்ம அதை ஹெட்ஜ் பண்ணிட்டு எப்படி போகலாம், அதை பற்றி நம்ம பேசுவோம். வெரி ஷார்ட் கன்செப்ட், ஒன்லி 5 நிமிஷம் தான் நான் எடுப்பேன், ஜாஸ்தி எடுக்க மாட்டேன் இந்த வீடியோவில், பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் டாபிக். ஓகே, பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ, இப்போ வரைக்கும் நீங்கள் குவான்ட்ஸாப்போட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலன்னா கைண்ட்லி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கங்க. பிகாஸ் இஃப் யூ டவுன்லோட் திஸ் அப்ளிகேஷன் உங்களுக்கு 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் இமீடியட்டாக கிடைச்சிடும். குவான்ட்ஸாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75லேருந்து 80 டூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் டவுன்லோட் பண்ணலன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் கிடைக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் த பெய்ட் டூல்ஸ், பிகாஸ் குவான்ட்ஸாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெய்டு வெர்ஷன் இருக்கு, ஒரு சில ப்ரோப்ரைட்டரி டூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னாக்கா கீழே வீடியோ லைப்ரரியோட லிங்க் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் கிளிக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லைப்ரரியோட லிங்க் இருக்கு. ஆர்எல்ஸ் இங்கே பாருங்க, நீங்கள் அப்ளிகேஷனை லாகின் பண்ணிட்டீங்கன்னா மேலே லேர்ன் செக்ஷனுக்கு போங்க அண்ட் வீடியோ லைப்ரரியை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இங்கே பாருங்க லாங்குவேஜில் போய் இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, தமிழ் இருக்கு. நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா நிறைய தமிழ் யூசர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு தமிழில் வீடியோஸ் வேணும்னு. ஸோ நாங்கள் வந்து எல்லா டூல்ஸையும் கிட்டத்தட்ட தமிழில் நான் பர்சனலாக ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இங்கே போய் அதை டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு ஆப்ஷன்ஸ் ஏன் 0 ஆயிடுறது. கரெக்டா, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இப்போ ஆப்ஷன்ஸில் எப்படின்னாக்கா 3 விதமான ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, முதல்ல வந்து ஐடிஎம் ஆப்ஷன்ஸ். ஓகே, ரெண்டாவது வந்து ஏடிஎம் ஆப்ஷன்ஸ், அடுத்தது வந்து ஓடிஎம் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஒன்று வந்து இந்த மணி ஆப்ஷன்ஸ், அடுத்தது வந்து அட் த மணி ஆப்ஷன்ஸ் அண்ட் மூணாவது வந்து அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மணி ஆப்ஷன்ஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப், நம்ம சொல்லலாம் இந்த மணி ஆப்ஷன்ஸில் intrinsic value, intrinsic and time value. intrinsic and time value ரெண்டும் உண்டு. at the money optionsல நீங்க பாத்தீங்கன்னாக்க usually வெறும் time value. okay, and out of the money optionsலயும் நீங்க பாத்தீங்கன்னாக்க டைம் வேல்யூ. ஓகே, ஸோ எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா அட் த மணி ஆப்ஷன், ஓகே சாரி இந்த மணி ஆப்ஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு ஏடிஎம் அண்ட் ஓடிஎம். நீங்க பாத்தீங்கன்னா ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் இந்த மணியோட ஆப்ஷன் வந்து சாரி அட் த மணி ஆப்ஷன் வந்து ஸ்லைட்டா எக்ஸ்பென்சிவா இருக்கும். நீங்க ஓடிஎம் போனீங்கன்னாக்கா ஓடிஎம் ஆப்ஷன் வந்து அவ்வளவா எக்ஸ்பென்சிவா இருக்காது. ஓகே, அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா நம்ம சொல்லலாம் சீப்பரா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்ப்போம். யூஸ்வலி எக்ஸ்பைரி அன்னைக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ்வலி 0 ஆயிடுறது. கரெக்டா, ஏன் 0 ஆகுதுன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள், கிவ் மீ a second. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 700 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரியா, லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். 700 rupeesல ஒரு ஸ்டாக் வந்து 700 rupeesல ட்ரேட் ஆகுது. சரியா, நான் வந்து 720ஓட கால் ஆப்ஷனை வாங்குறேன். ஏன்னா நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக் வந்து 720க்கு போகும் நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன், நான் 720ஓட கால் ஆப்ஷனை ஏதாவது ஒரு சின்ன ப்ரீமியம், வாட் எவர் மைட் பி த ப்ரீமியம், சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபா பிடிப்போம். நான் 10 ரூபா கொடுத்து வாங்குறேன். லாட் சைஸ் வந்து 800. சரியா, ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 8000 ரூபா ஆகுது. சரியா, நான் 8000 ரூபா கொடுத்து இந்த ஆப்ஷனை வாங்குறேன். ஏன்னா நான் நம்புறேன் இந்த ஷேர் வந்து 700லேருந்து 720 வரைக்கும் போகும். பட் என்ன ஆகுதுனாக்கா இது வந்து 700லேருந்து கிட்டத்தட்ட 715 வரைக்கும் வருது. அண்ட் எக்ஸ்பைரி வந்து 715லயே இது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுறது. ஓகே, இட் எக்ஸ்பயர்ஸ் அட் 715. தட் இஸ் த கான்ட்ராக்ட் க்ளோசஸ். அந்த மந்தோட எக்ஸ்பைரி வந்து 715ல ஆயிடுறது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்வலி 0 ஆயிடும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்வலி நம்ம சொல்லலாம் 0 ஆயிடுறது. கரெக்ட். ஸோ ஏன் 0 ஆயிடுறதுன்னா
நான் நினைச்சேன் இது 720க்கு போகும், பட் இது வந்து 720க்கு போகவே இல்லை. அதனால இந்த ஆப்ஷன் வந்து 0 ஆயிடுறது. ஓகே, ஸோ இப்போ அடுத்தாப்புல நம்ம இன்னொன்று பார்ப்போம். ஸோ whenever you go and buy an OTM call option, ஓகே, சே த ஸ்டாக் வந்து 700 ரூபாயில இருக்கு, நான் போய் OTM கால் ஆப்ஷனை எப்போதும் பை பண்ணினேன்னாக்க அண்ட் ஸ்டாக் வந்து அந்த விலை வரைக்கும் போவே இல்லை, அந்த விலைக்கு மேலே போவே இல்லைன்னா அந்த ஆப்ஷன் 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டெயிலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பணம் OTM ஆப்ஷன் வந்து ரொம்ப குறைச்ச விலையில கிடைக்கும். ஸோ அவங்க ஆப்ஷனோட கிரீக்ஸ்லாம் அவ்வளவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட் தே டூ, அவங்க போய் OTM கால் ஆப்ஷனை வாங்கி நான் ஒரு 2 ரூபா சம்பாதிக்கிறேன் 4 ரூபா சம்பாதிக்கிறேன்ட்டு போய் OTM ஆப்ஷனை வாங்குவாங்க. அண்ட் என்ன ஆகும், ஸ்டாக்ல மூவ்மெண்ட்டே வரலன்னா அந்த ஆப்ஷன் 0 ஆயிடும். சரியா? ஸோ இதே வந்து நம்ம இப்போ ஆப்ஷன் ஆர்கிடெக்ட்ல போய் பார்ப்போம் எப்படின்னு. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, நான் ட்ரேடிங்க்கு போய் தான் குவான்ட்ஸாப்போட ஹோம் பேஜ். ஓகே, இங்கே பாருங்க, நான் ட்ரேடிங்கை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க ஆப்ஷன் ஆர்கிடெக்ட். ஓகே, ஆப்ஷன் ஆர்கிடெக்ட் என்னதுனாக்கா இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவ்வளவா தெரியலன்னா இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புலிஷ் ஸ்ட்ராட்டஜி உண்டாகணும்னா நீங்கள் புலிஷ்ல இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்கு. லாங் கால், ஷார்ட் புட், புல் கால் ஸ்ப்ரெட், புல் புட் ஸ்ப்ரெட், பேர் கால் லேடர், புல் கால் லேடர், கால் ரேஷியோ, பேக் ஸ்ப்ரெட் நிறைய இருக்கு. ஓகே, அண்ட் இப்போ இங்கே பாருங்க பேரிஷ். இப்போ உங்களுக்கு பேரிஷ் வேணும்னா என்னெல்லாம் இருக்கு பாருங்க ஃபார் பேரிஷ். ஸோ இங்கேருந்து இதர் வேஸ், ஆசிலேட், ஸோ டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு OTM ஆப்ஷனை ஏன் வாங்கப்படாது அண்ட் OTM ஆப்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், லைக் OTM ஆப்ஷன் வாங்கிட்டு ஆப்ஷன் 0 ஆயிடுறது கரெக்டா. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்க கஸ்டம்ஸில் போகிறேன், ரேண்டமாக ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஸ்டாக். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் செக் அவுட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போடுறேன். ஓகே, ஓகே, ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆப்ஷனை நம்ம பிளாட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இங்கே பாருங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 850. ஓகே, ஸோ 850யோட ஸ்ட்ரைக், திஸ் இஸ் ATM கால். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 850யோட ரேட்டில் நடந்துட்டு இருக்கு. 849 894 ரூபா. ஓகே, 849 ரூபா சாரி வேலை நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து நான் OTM காலை போய் வாங்குறேன், ஏன்னா எனக்கு இது மேலே போகும் தோன்றது. ஸோ எல்லா ரீட்டைலர்ஸும் என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். நான் வந்து 900ஓட கால் ஆப்ஷனை வாங்குறேன். ஓகே, அண்ட் இங்கே பாருங்க எக்ஸ்பைரி உங்களுக்கு தெரியும் 27 பாக்கி இருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் 29ஆம் தேதி எக்ஸ்பைரி, இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி. ஸோ எக்ஸ்பைரிக்கு 27 இருக்கு. நான் வந்து இதை எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்டு பண்ண விரும்புகிறேன். ஸோ நான் வந்து எக்ஸ்பைரி வரைக்கும் செட் பண்ணிட்டேன். ஓகே, டன். இப்போ வச்சுக்கோங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறது, பட் இந்த ஸ்டாக் வந்து மேலே போவே இல்லை. ஓகே, இப்போ இங்கே பாருங்க டார்கெட் இருக்கு பாருங்க. இப்போ இந்த டார்கெட் வந்து சே ஸ்டாக் வந்து 880க்கு போயிருக்கு வச்சுப்போம். ஓகே, ஜாஸ்தி மேலே போய் ஸ்டாக் இங்கே பாருங்க, நான் போட்ட பணம் எல்லாம் போயிடுது, என்னோட லாஸ் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே PNL போனால் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எனக்கு ப்ராஃபிட் எப்போ ஆரம்பிக்கும், இங்கே பாருங்க 910க்கு மேலே போனால் தான் ப்ராஃபிட் ஆரம்பிக்கும் கரெக்டா. ஸோ ரொம்ப நேரம் ஸ்டாக் வந்து சைடு வைஸாக இருந்துருச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் மூவ்மெண்ட் வரலைனாக்க நான் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறேனோ இது என்னோட பிரேக் ஈவன். ஓகே, ஸோ அந்த மினிமம் இங்கே பாருங்க பிரேக் ஈவன் பாருங்க 909. ஸோ மினிமம் 909க்கு மேலே ஸ்டாக் போனால் தான் எனக்கு பணம் வரும். இப்போ 850ல் இருக்கு, இங்கே 909க்கு மேலே ஸ்டாக்குக்கு போகணும், அப்போ தான் நான் கிட்டத்தட்ட 1 ரூபா சம்பாதிப்பேன் இந்த ஆப்ஷனில். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க நான் வந்து 900ஓட கால் ஆப்ஷனை வாங்குறேன். ஓகே, பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் வாட் யூ கேன் டூ இஸ், நீங்க வந்து இந்த ஸ்டாக் மேலே போகும் கரெக்ட், நான் வந்து 850ஓட காலை வாங்குறேன். ஓகே, ஐ வில் பை 850 கால் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐ வில் கோ அண்ட் ஹெட்ஜ் இட். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா நான் வந்து போட்டிருக்கேன் நிறைய, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து 900ஓட கால் ஆப்ஷனை செல் பண்ணுறேன். ஓகே, ஐ வில் கோ அண்ட் கிரியேட் அ புல் கால் ஸ்ப்ரெட். ஓகே, இங்கே பாருங்க 900 கால் ஐ வில் செல். ஓகே, இப்போ பாருங்க இப்போ 880 வரைக்கும் கூட ஸ்டாக் போயிருச்சுன்னா இங்கே பாருங்க this is the magic of creating spreads. ஓகே, இப்போ கீழே போச்சுன்னா anyhow loss கரெக்ட், ஏன்னா என்னோட வியூவே நெகேட் ஆயிடுது. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி புக் லாசஸ் கரெக்ட். பட் நான் என்ன கட்டி, இப்போ என்னோட டார்கெட் வந்து 900க்கு மேலே போகும், பட் ஸ்டாக் வந்து 880லேயே நின்றுச்சுனாக்கா நான் பிளேன்
vanilla ஒரு OTM காலை வாங்கினேன்னா எனக்கு லாஸ் ஆகுது. பட் இன்ஸ்டெட் ஆஃப் அ plain long call, if I create bull call spread, நீங்க பாருங்க 880க்கு போச்சுன்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 9000 ரூபாய் ப்ராஃபிட். இங்க பாருங்க மேல போச்சுன்னா பாருங்க எவ்வளவு ப்ராஃபிட். ஓகே, so I hope you understood what is the difference between why an OTM option usually becomes zero on expiry. Because if you go and buy a call, ஒரு OTM கால் வாங்கிட்டீங்க, ஸ்டாக் அது வரைக்கும் மூவ்மெண்ட்டை கொடுக்கலன்னா அது ஜீரோ ஆகும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போதுமே நேக்கெட் கால் வாங்க வேண்டாம். யூ கோ வித் ஸ்ட்ராட்டஜி. தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்கிறேன். அண்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. ஓகே, இது ரொம்ப பேசிக் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இதில் ஒன்றும் ரொம்ப இது இல்லை. ஓகே, வெரி பிளேன் ஒரு வெனிலா ஃப்ளேவர் ஸ்ட்ராட்டஜி. ஏன் ஆப்ஷன் ஜீரோ ஆகிடுறது, அதனால ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒன் ஆஃப் தோஸ் திங். ரொம்ப மைனர் கன்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். இது ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட் கன்செப்ட் ஒன்றும் இல்லை, பட் ரொம்ப மைனர் கன்செப்ட். ஓகே, இதை நம்ம யூஸ்வலாக நிறைய வீடியோஸ்லையும் கவர் பண்ணுவோம். உங்களுக்கு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. we will definitely conduct sessions on those. ஓகே, ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி.